வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு தேங்காய் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச மஷ்ரூம் சுக்கா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் பால் 6 மூடி தேங்காய், தேங்காய் பத்தை 2 நம்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், வெங்காயம் 3லேருந்து 4 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா சிறிதளவு, தயிர் 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது 100லேருந்து 150 ml அளவுக்கு ஆயில் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு இந்த தேங்காய் போட்டிருக்கோம். 2 பத்து தேங்காய் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 2 பத்து தேங்காயும் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலில் போட்டிருக்கோம். ஆயிலில் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே டைமில் கரெக்டான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், தேங்காய் கலர் வந்திருக்கும், ஆனால் ஃப்ரை ஆகாது. அதே டைமில் ஓவர் குக் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். தேங்காய் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை தெரியும். அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே எண்ணெயில் திருப்பி தாளிப்பு போடுறோம். கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், பிரிஞ்சி இலை 2, இதெல்லாம் போட்ட பிறகு வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் திருப்பி ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் வதங்குற பக்கம் 60லேருந்து 70% கரெக்டாக வதங்கிருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள். 1/4 இல்லை 1/6 இல்லை 1/8 தக்காளி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். புதினா கம்மியாக போட்டிருக்கோம். கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். இந்த இடத்துல காரத்துக்காக அந்த மசாலா பவுடர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால் உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும். இந்த பவுடர் மசாலா எதுக்காகனா ஒன்று ஃப்ளேவர் வரதுக்காகவும் கொஞ்சம் லைட்டாக மைல்டான ஒரு கலர் வரதுக்காக மட்டும்தான் இதில் பவுடர் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 150 ml தயிர் நீங்கள் இதில் போடுங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் போட போகிறோம். இந்த அரிசி ஊற வைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேங்காய் பிரியாணிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருக்கணும். அதாவது வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1/2 மூடி தேங்காய்க்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியிலேயே நல்லா தேங்காய் பால் கெட்டி அரைச்சி எடுத்துருக்கோம். 3/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கோம். மீதி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 1/2 கிளாஸு ஒரு 3/4 கிளாஸு 1/4. இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி குக் பண்ணி எடுக்கும்போது ரைஸ் உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் பால் திக்காக இருந்தாலும் அந்த அரிசி உதிரி உதிரியாக வராது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த பால் ஊற்றின பிறகு நல்லா அந்த மசாலா, அரிசி, இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் மேலோட்டமாக போடுறோம். பாதி தேங்காய் போடுறோம். மீதி தேங்காய் கார்னிஷ்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பத்து தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, அதில் 1 பத்து தேங்காவை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி தேங்காய் கார்னிஷ்காக லாஸ்ட்டாக போட்டுடலாம். ஓப்பன் பண்ணால் அந்த பிரியாணி தம் போட்டு முடித்த பிறகு நீட்டாக குச்சி மாதிரி நிற்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் பண்ணினா அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸ் உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். வெந்த பிறகு மஷ்ரூம் சுக்கா தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் 2 பாக்கெட், சின்ன வெங்காயம் 30லேருந்து 40 நம்பர்,
பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த மேலே இருக்க காம்பு எடுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மேல் காம்போடு குக் பண்ணலாமா கேட்பாங்க. குக் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு காம்பு எடுத்தால் நல்லது. இதுக்கு பிறகு இந்த காம்பு எடுத்த பிறகு 1/2 கட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சைஸ்னால் 1/2, சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணி இந்த பவுலில் போடுறேன். இதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்த பிறகு எங்கிட்ட இருக்க இந்த மைதாவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அப்படிலாம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மஷ்ரூம் மைதா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து டஸ்ட் பண்ணுறோம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், மஷ்ரூம் உடையக்கூடாது அதே டைமில். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணோம். அதாவது நம்ம வீட்டு கிச்சன் இருக்குல்ல, அந்த கிச்சன் சிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டரை வாஷ் பண்ணால் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து நான் கிளாஸில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இடத்துல ரன்னிங் வாட்டரை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இது சிம்பிள். நிறைய பேர் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த மாவை போட்டு வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு க்ளீனாகி அந்த மஷ்ரூம் கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு சோம்பு தாளிப்பாக போடுறோம். அதுக்கு பிறகு பூண்டு ரொம்ப முக்கியம். அதனால் தாளிப்புலேயே பூண்டு போட்டுரும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக போடுங்க. அப்போ தான் அந்த காரத்தோட இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் முழு வெங்காயத்தை அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் 2 சொல்லியிருப்பேன். சில பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டால் காரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தை இதில் போடுறோம். எதுக்காக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த மசாலா டெக்ஸ்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி போடுறோம். இதே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேராது. அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 30% அளவுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு வதக்கி முடித்த பிறகு தக்காளி, இதுக்கப்புறம் பவுடர் மசாலா எல்லாமே நம்ம போடுறோம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தனியா பவுடர் அதிகமாக போட்டிருப்போம், சில்லி பவுடர் கம்மியாக போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த இடத்துல தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவை 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணணும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் இதில் போட போகிறோம். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக தெரியுதா? இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வரணும் சுக்கா ப்ரிப்ரேஷனுக்கு. இப்போது இந்த மஷ்ரூமும் இதில் போட்டுறோம். போட்ட பிறகு மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. அதிகமான தண்ணி வேண்டாம். மஷ்ரூம் குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணியாச்சுல. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். வேகும் போது உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதாவது மூடி போட்ட உடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு மூடி எடுத்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வரும் இந்த மஷ்ரூம் சுக்கா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும்.
மசாலா அதிகமான குவான்டிட்டி இல்லை, அதாவது ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். இந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமும் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகுத்தூள் அதிகமான பெப்பர் மசாலா கான்செப்ட் போயிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் போட்டால் போதும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி. இன்றைக்கி தெளிவாக இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, ரைஸோடு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது.